ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்பது தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. துதிப்பது ரொம்ப லேசான காரியம். நம்ம செய்யாத காரியமாக தான். ஒரு மனிதனை பற்றி புகழ்த்து பாடணும் அப்படின்னா, பேசணும்னா அப்படி பேசுவாங்க. இப்போ அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறது, கிரிக்கெட்டு ஜாம்பவான்களை பற்றி பேசுகிறது, அதே போல் இப்போது கபடி வருது. இன்னும் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. எத்தனையோ விதங்களில் ஒரு பொருள் தயாரிக்கிறது, அல்லது அவங்க போன ஜவுளி கடை, அவங்க ஜாமான் வாங்கின பலசர கடை, இதெல்லாம் பற்றி பேசணும், துதி பாடணும்னா ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தரை துதிப்பது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் மிக 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 குறைவாக இருக்கு. அதைத்தான் நம்ம கூட்டணும். துதித்து பார் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் துன்பமெல்லாம் நம்மளை விட்டு விலகும். நம்ம அதை செய்யாமல் வேற யாருக்கோ துதி பாடுகிற நிலைமை சில நேரங்கள் நம்மை அறியாமலே நம்மை மேற்கொள்கிறதே பார்ப்போம். தனுதின கண்மலைத்தேன் நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம துதித்து பார்ப்போம். துதித்தவன் தோற்று போனதே கிடையாது. பைபிள் முழுவதும் பாருங்கள், அல்லது உலக சரித்திரத்தில் பாருங்கள். துதித்தவன், ஸ்தோத்தரித்தவன் அவன் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போல தான் இருப்பான். துதிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. அசையாததும் அசையும். ஆண்டவரை துதிக்கிற துதிக்கு, அவனுடைய இயேசுவை துதிக்கிற துதிக்கு, அவரை உயர்த்துவதற்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். பைபிளை பார்த்து நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். பாருங்களா, ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டம் பாருங்க. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அதனால் பார்த்து ரொம்ப நெருக்கடியான நிலைமைகள்லாம் கர்த்தர் அவனோடு, நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னு பார்க்குறோம். அலங்கத்தை கேட்டது எத்தனை தடவை அடித்து நொறுக்கி முடிச்சாங்க பாருங்க. அதனால் ஆண்டவரை துதித்தார்கள். யோசபாத் காலத்தில் பாருங்கள், துதிக்கிற கூட்டத்தை முன்னாடி வச்சான். யுத்தம் பண்ண தெரிஞ்ச பின்னாடி போ, துதிக்கிறவன் முன்னாடி போ. அவன் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டால் துதிக்கிறவனை எவனாலும் தொட முடியாது. அப்போ இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயம் வேணும்னா துதிக்கிறவன் நிப்பாட்டிடுவோம். அவனை எவனாவது நெருங்கினோம்னா கர்த்தர் அவனை என்ன செய்வார், என்ன செய்யணுமோ செய்தார். துதிக்கிறவனை கொண்டு போய் நிப்பாட்ட அவங்க தோத்திரம் பண்ணாங்க, துதித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். துதிக்கிற கூட்டத்தை நெருங்கிய விளப்புற பவுலு சீலாவும் ஜெயிலில் உட்காந்து என்ன செய்தாங்க, நல்லா தோத்திரம் பண்ணி பாடி துதித்தாங்க. சங்கிலியும் டப் டப் டப்னு விழுந்துட்டு, சிறைச்சாலையுடைய கதவுகள் என்ன செய்தது, திறந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. அந்த துதிக்கு வளமே பார்த்தீங்களா, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, மனக்கவலையோடு என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேள்வியோடு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிருங்க. உங்கள் காரியத்தை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். கர்த்தரை துதிக்க 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 தெய்வ பிரசனை நம்மை நிரப்பும். தேவ பிரசனை இறங்குற இடத்துல விடுதலையும் மகிழ்ச்சியும் சுகமும் ஆனந்த சத்தமும் உண்டாகும். எரிகிற கோட்டையை பாருங்கள், துதித்தார்கள், எரிகிற கோட்டை விழுங்க. எங்கெல்லாம் துதித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையும் மகத்துவம் தேவ வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கும். துதித்த போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெகேமியா சொல்ல, நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். பார்த்தீங்களா, துதி பலனை கொண்டு வருது, துதி விடுதலையை கொண்டு வருது, துதி ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. அதை இன்றைக்கே ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பமும் இன்பமாக இருக்கும். God bless you.